வணக்கம். உங்க தலைவிதிய ஒரு கோயிலுக்கு போறது மூலியமா மாத்த முடியும்னு சொன்னா, உங்க எண்ணம் என்னவா இருக்கும்? ம். இது ஏதோ கற்பனை கதை இல்ல. நீங்க எங்களுக்கு குடுத்திருக்கிற ஆதாரங்கள பாக்கும்போது, லட்சக்கணக்கான மக்கள் தங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து, வாழ்க்கை பிரகாசமா மாறுங்கிற நம்பிக்கையோட ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. ஆமா. இன்னைக்கு அந்த கோயில் எது? அதோட பின்னணி என்ன? அங்க நடக்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. நீங்க அனுப்பியிருந்த ஆதாரங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில மையமா வச்சு தான் இருக்கு. ஆமா. நிறைய பேர் இத சனி பகவானுக்கான கோயில்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா இதோட உண்மையான பேர் தர்பாரண்யேஸ்வரர் கோயில். ஓ. நம்ம கலாச்சாரத்துல 9 கிரகங்களுக்கும் தனித்தனியா கோயில்கள் இருக்கு. அதத்தான் நவக்கிரக ஸ்தலங்கள்னு சொல்றோம். அதுல சனி கிரகத்தோட தலைமை பீடம் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி செயல்படுறது தான் இந்த திருநள்ளாறு. சரி. இங்க வழிபட்டா சனி பகவானோட தாக்கத்தால ஏற்படுற கஷ்டங்கள்ல இருந்து விடுபடலாங்கிறது பல நூறு வருஷமா இருக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. சரி. வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கோயில் இவ்வளவு ஃபேமஸ் அடையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்க ஆதாரங்கள்ல அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. அது நல மகாராஜாவோட கதை. சனி பகவானோட தாக்கத்தால நல மகாராஜா சுமார் 12 வருஷம் தன்னோட ராஜ்யம், சொத்து, சுகம், சொந்த பந்தம்னு எல்லாத்தையும் இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார்னு சொல்லப்படுது. ஆமா. அந்த கதையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுற இடம் தான் இந்த திருநள்ளாறு. பல வருஷம் துன்பத்துல உள்ளன்ற நல மகாராஜா கடைசியா திருநள்ளாருக்கு வராரு. ம். அங்க இருக்கிற நலத்தீர்த்தம் அப்படிங்கிற புனித குளத்துல அவர் குளிச்ச அடுத்த கணமே அவரை பிடிச்சிருந்த எல்லா துன்பங்களும் விலகி போனதா உங்க ஆதாரம் சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா. இழந்த அத்தனையும் அவருக்கு திரும்ப கிடைச்சது. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. ஒரு குளத்துல குளிக்கிறதுனால மட்டுமே ஒருத்தரோட விதி மாறிடும்னு சொல்றத ஒரு லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறவங்களுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. இது எப்படி சாத்தியமாகும்? நிச்சயமா. இது ஒரு நல்ல கேள்வி. இத வெறும் இயற்பியல் நிகழ்வா, அதாவது தண்ணியில குளிக்கிறதா பார்க்கக்கூடாது. சரி. இது ஒரு உளவியல் ரீதியான சுத்திகரிப்பு. அந்த நலத்தீர்த்தத்துல இறங்கும்போது என் பழைய கஷ்டங்கள், நான் செஞ்ச தவறுகள், என் மேல இருக்கிற பாரமெல்லாம் இதோட போகட்டும்னு மனசார ஒருத்தர் நினைக்கிற அந்த நொடி இருக்கே, ஆ. அந்த நம்பிக்கை. யார் இந்த நலத்தீர்த்தத்துல மனதார நீராடி என்னை வழிபடுகிறார்களோ அவர்களை என் தீய பார்வையின் தாக்கம் பாதிக்காதுன்னு ஒரு வரம் கொடுத்ததா சொல்லப்படுது. ஓ. இது வெறும் சடங்கில்ல, ஒரு மனரீதியான ரீசெட் பட்டன் மாதிரி. அப்போ நல மகாராஜாவுக்கு கிடைச்ச அந்த பாதுகாப்பு வரும் அங்கே போற ஒவ்வொரு பக்தருக்கும் கிடைக்குங்கிறது தான் இந்த இடத்தோட மைய நம்பிக்கையா இருக்கு. கரெக்ட். ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, பலரும் இத சனீஸ்வரன் கோயில்னு மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா இதுக்கு தர்பாரண்யேஸ்வரர் கோயில்னு ஒரு பெயர் இருக்குன்னு. அப்போ இந்த கோயிலோட உண்மையான அடையாளம் என்ன? இது சிவன் கோயிலா இல்ல சனி பகவான் கோயிலா? ரொம்ப நல்ல கேள்வி. இங்க தான் விஷயமே இருக்கு. தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னா தர்ப்பை புல்காட்டின் இறைவன்னு அர்த்தம். தர்ப்பை புல்காட்டின் இறைவனா? ஆமா. இந்த கோயிலோட மூலவர், அதாவது பிரதான தெய்வம் சிவபெருமான் தான். சனி பகவான் இங்கே ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த சந்நிதியில இருந்தாலும் இது அடிப்படையில ஒரு சிவன் கோயில். அப்படியா? பழங்காலத்துல இந்த கோயில் இருந்த பகுதி முழுக்க ரொம்ப புனிதமானதாக கருதப்படுற தர்ப்பை புற்கள் நிறைந்த ஒரு காடா இருந்திருக்கு. அதனால தான் இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு இந்த பெயர். இன்னைக்கும் கருவறையில இருக்கிற சிவலிங்கத்துக்கு தர்ப்பை புல்ல வச்சுதான் அலங்காரம் செய்றாங்க. ஓ. அப்போ வரலாறு, ஆன்மீகம் ரெண்டுமே அந்த பேர்ல அடங்கி இருக்கு. இது மட்டும் இல்ல, உங்க ஆதாரங்கள்ல தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா அது ஏதோ ஒரு பெரிய கௌரவம் மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. நிச்சயமா. தேவாரங்கிறது 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்ற சைவ சமய பெரியோர்கள் பாடின பக்தி பாடல்களோட தொகுப்பு. சரி. அவங்க தமிழ்நாட்டுல பயணம் செஞ்சு மொத்தம் 275 சிவன் கோயில்களை பத்தி பாடியிருக்காங்க. அந்த 275 கோயில்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு அழைக்கப்படுது. ஓஹோ. அதுல ஒண்ணுதான் இந்த திருநள்ளாறு. இது அந்த கோயில் வெறும் ஜோதிட பரிகார ஸ்தலம் மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு ஆழமான சரித்திர, இலக்கிய, கலாச்சார முக்கியத்துவமும் இருக்குங்கிறத காட்டுது. புரியுது. சோழ மன்னர்கள் காலத்துல இந்த கோயில் பெரிய அளவுல பராமரிக்கப்பட்டதுக்கான கல்வெட்டுகளையும் நாம அங்கே பார்க்கலாம். அப்போ வரலாறு, இலக்கியம், ஆன்மீகம்னு பல அடுக்குகள் இந்த கோயிலுக்கு இருக்கு.
இதுல உச்சகட்டமா பார்க்கப்படுறது உங்க ஆதாரங்கள்ல அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிற அந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்வு. ஆமா, அது ரொம்ப முக்கியம். வானத்துல ஒரு கிரகம் நகர்றதுக்கும் இங்க பூமியில லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதற்கும் என்ன தொடர்பு? அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. சனி பெயர்ச்சிங்கிறது வானியல் ரீதியா பார்த்தா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். சனி கிரகம் சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்கிறதுக்கு சுமார் 30 வருஷம் எடுத்துக்கும். 30 வருஷமா? ஆமா, அப்படி சுத்தி வரும்போது ஜோதிடத்துல இருக்கிற 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசியையும் கடந்து போறதுக்கு சுமார் 2.5 வருஷம் ஆகும். இப்படி சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறுறது தான் சனி பெயர்ச்சின்னு சொல்றோம். இது வானியல் உண்மை. ஆனா ஜோதிட நம்பிக்கையின்படி இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஆமா, ஜோதிட சாஸ்திரப்படி சனி பகவான் கர்மகாரகன்னு அழைக்கப்படுறார். அதாவது ஒருத்தரோட நல்லது கெட்டதுகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கறவர். அதனால இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரரோட வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு நம்பப்படுது. சிலருக்கு நல்ல பலன்களையும் சிலருக்கு சில சவால்களையும் இது கொண்டு வரும். இதனாலதான் இந்த நிகழ்வு இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. உங்க ஆதாரங்கள்ல குறிப்பா 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனின்னு சில வார்த்தைகள் வருது. நிறைய பேர் இத கேட்டு பயப்படுறாங்க. அத கொஞ்சம் சுருக்கமா விளக்க முடியுமா? நிச்சயமா, இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 7 சனின்னா சனி பகவான் உங்க ராசிக்கு முந்தைய வீடு, உங்க ராசி அப்புறம் அடுத்த வீடுன்னு இந்த 3 ராசிகள்லயும் பயணம் செய்யற 7.5 வருஷ காலம். ஓ, 7.5 வருஷம். ஆமா, அஷ்டம சனின்னா உங்க ராசிக்கு 8வது வீட்ல சனி பயணம் செய்யற 2.5 வருஷ காலம். ஜோதிடப்படி இது ஒரு சோதனை காலம் மட்டுமல்ல, வாழ்க்கையோட முக்கியமான பாடங்களை கத்துக் கொடுக்கிற ஒரு மாஸ்டர் கிளாஸ் நேரம். ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி. ஆமா, இந்த காலகட்டத்துல தான் ஒருத்தர் அதிகப்படியான பொறுமையையும் விடாமுயற்சியையும் கத்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. புரியுது. அப்போ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இருக்கிறவங்க தான் திருநள்ளாருக்கு அதிகம் வர்றாங்களா? ஆமா. அந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பு சடங்குகளை செய்வாங்க? ஆமா, குறிப்பா உணவா அவகுதமாகமா வரணுங்க. அந்த நாள்ல சில குறிப்பிட்ட சடங்குகளை ரொம்ப பக்தியோட செய்வாங்க. முதல்ல நல தீர்த்தத்துல குளிப்பாங்க. இது அவங்களோட பழைய கர்ம வினைதிர கழுவி அவங்கள மனரீதியா சுத்தப்படுத்தும்னு ஒரு நம்பிக்கை. சரி. அடுத்து கருப்பு நிற ஆடை அணிஞ்சிப்பாங்க. ஒரு நிமிஷம். இந்த கருப்பு நிறத்துக்கு ஏதாவது குறிப்பிட்ட தாத்பரியம் இருக்கா? ஏன் வேற நிறம் இல்ல? நல்ல கேள்வி. ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம், ஒரு குணம் உண்டு. சனிக்கு உகந்த நிறம் கருப்பு. ஓகே. இது ஒரு விதத்துல அடக்கத்தையும் பணிவையும் குறிக்குது. பிரபஞ்சத்தோட பெரிய சக்திக்கு முன்னாடி நான் என் அகங்காரத்தை விட்டுட்டு உங்க சக்தியை ஏத்துக்கிறேன்னு சொல்ற ஒரு சமர்ப்பண உணர்வு அதை உருவாக்குது. ஓ, சரி சரி. கருப்பு உடைக்கு அப்புறம் பூஜைகள் எப்படி நடக்கும்? சனி பகவானுக்கு எண்ணெய், கருப்பு எள், கருப்பு உளுந்து மாதிரியான பொருட்களை சமர்ப்பிப்பாங்க. எண்ணெய்ங்கிறது தடைகளை நீக்கிறதுக்கும், எள்ளுங்கிறது கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கும் கொடுக்கப்படுறதா ஐதீகம். இதெல்லாம் சனி பகவானை சாந்தப்படுத்தும்னு நம்பப்படுது. கூடவே மந்திரங்களை சொல்லி சிறப்பு அர்ச்சனைகள், ஹோமம், அப்புறம் சனி பகவானோட சிலைக்கு பால், தேன் மாதிரியான பொருட்களை வச்சு அபிஷேகமும் செய்வாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய சக்திக்கு முன்னாடி நம்மள நாமளே தாழ்த்திக்கிட்டு அதோட கருணையை வேண்டுகிற ஒரு செயல்பாடுதான். நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரங்கள்ல இந்த சடங்குகள் செஞ்சா பொருளாதார கஷ்டங்கள் தீரும், மன அமைதி கிடைக்கும்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு உளவியல் ரீதியான நம்பிக்கையை கொடுக்குது? மிகப்பெரிய அளவுல. பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்மால எதையுமே கட்டுப்படுத்த முடியலேங்கிற ஒரு கயிறு நிலைக்கு நாம தள்ளப்படுவோம். ஆமா. அந்த நேரத்துல இது மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சில குறிப்பிட்ட சடங்குகளை செய்யும்போது நான் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முயற்சி செஞ்சிருக்கேங்கிற ஒரு மனநிறைவு கிடைக்குது. அந்த ஒரு திருப்தி. ஆமா, இனி எல்லாம் நல்லபடியா நடக்குங்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணம் அவங்களுக்கு புதுசா தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குது. அதுதான் இங்க உண்மையான பலன். இது ஒரு நல்ல பார்வை. ஆனா இவ்ளோ பெரிய கூட்டத்துல எல்லாராலையும் நேரடியா கலந்துக்க முடியுமான்னு தெரியல. ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இல்ல உடம்பு முடியாதவங்க, நேரடியா கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த பூஜைகள்ல எப்படி பங்கெடுக்கலாம்? உங்க ஆதாரங்கள்ல அதுக்கும் வழி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இப்ப டெக்னாலஜி வளர்ந்ததால அது ரொம்ப சுலபமாயிடுச்சு. நேரடியா போக முடியாதவங்க கோயிலோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ ஆன்லைன்லயே பூஜைகளுக்கு முன்பதிவு செய்யலாம். ஓ, ஆன்லைன்லயேவா? ஆமா, அவங்க பேர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி பதிவு செஞ்சா கோயில்ல அவங்க சார்பா பூஜைகளை நடத்திட்டு பிரசாதத்தை தபால் மூலமா அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க. பரவாயில்லையே.
அதனால உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த வழிபாட்டுல கலந்துக்க முடியும். இது நம்பிக்கை எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். மொத்தத்துல நீங்க கொடுத்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது திருநள்ளாறு கோயிலுங்கிறது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை மையம்னு சொல்லலாம். மிகச்சரியா சொன்னீங்க. வாழ்க்கையில நம்ம சவால்களை சந்திக்கும்போது துவண்டு போகாம இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை நமக்கு சாதகமா மாத்திக்க முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நம்பிக்கையையும் இந்த இடம் லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுக்குது. ஆமா, இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இங்க புராணம், அதாவது நலன் கதை, அப்புறம் வரலாறு, சோழர் காலம், ஜோதிடம், கிரக பெயர்ச்சி, பக்தி, இது எல்லாமே ஒரே இடத்துல ஒண்ணா இணைஞ்சிருக்கு. ஆமா, ஒரு தனி மனுஷனோட விதியையும் பல லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் சுத்திட்டு இருக்கிற ஒரு பெரிய கிரகத்தோட நகர்வையும் இணைச்சு பார்க்குற இந்த பார்வை பல நூற்றாண்டுகளா நம்ம மக்களோட மனசுல எவ்வளோ ஆழமா வேரூன்றி இருக்குங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. உண்மைதான். இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அது ஒரு கலாச்சாரத்தோட அடையாளம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்வையாளர்களை ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். ஜோதிடம் மற்றும் இது போன்ற பரிகாரங்கள்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு கோயிலுக்கு போறது ஒருத்தரோட விதியை மாற்றும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. ஆமா, இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை எளிமையான தமிழ்ல தெரிஞ்சுக்க விரும்புனா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை இன்னொரு ஆழமான விஷயத்தோட சந்திப்போம்.